ஸோ ஹை கைஸ், அனிமேஷன்னு சொன்னாலே அனிமேல ஞாபகம் வரும். ஒன் ஆஃப் த அனிமே சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர். ஸோ ஆக்சுவலி இங்கே நிறைய டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் ரொம்ப பாப்புலரான இந்த ஒரு அனிமேக்கு இந்த ஒரு மாதம் அதாச்சும் பார்த்தீங்கன்னா சம்மரில் சீசன் 4 வருதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹஷீரா ட்ரைனிங்காக இருக்குது. அது ரெடிரேட் பண்ணி வேணா ஒரு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைலர் கூட விட்டுருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இருக்குமே ஒரு எபிசோட் ப்ரீமியர் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா May 12 தான் பண்ண வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் ஹஷீரா ட்ரைனிங்காக ஒரு சின்ன ஆர்க்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் போன வருஷம் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் பண்ண ஹைராக ஆரம்பித்தாலுமே தான் பார்த்தோன்னா டீமன் ஸ்லேயர் ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க் ஆக்சுவலி இப்போ தான் சீசன் 3. பட் ஆனால் சீசன் 3 அந்தளவுக்கு எனக்கு பெருசாக இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. லைக் சீசன் 2 அளவுக்கு கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அனிமேஷன் வைஸ் என்றைக்குமே டீமன் ஸ்லேயர் ஃப்ரான்ச்சைஸில் அனிமேஷனை ப்ளஸ்ஸாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது எதுக்கு பேர் போனதுன்றது உங்களுக்கே தெரியும், ஒன்லி ஃபார் அனிமேஷன். ஸோ அதை பெருசாக உள்ள சேர்க்காமல் ஆக்சுவல் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சீசன் 4 சீசன் 4 விட்டு 3 கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லெவலில் இல்லைன்னு தான் சொல்லணும். லைக் சீசன் 2 இருந்தாலும் கூட சீசன் 3 இல்லை. அதனால தான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலி ஹஷீரா ட்ரைனிங்காக இன்ஃபினிட்டி கேசலாருக்கு முன்னாடியாக இருக்குன்றதுனால ஒரு ஹைப் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்குன்றது ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ தான் சின்ன ஆர்க்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 to 6 or 6 to 7 எபிசோட்ஸ் இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இன்ஃபினிட்டி கேசலார் தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கக்குஷிபோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸோடைய பயங்கரமான சம்பவம்லாம் இருக்குது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 மூவிஸாக ட்ரையாலஜியாக வரும் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இல்லை எப்பயோ அதுவும் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பெருசாக நம்ப முடியாது. லைக் சில பேர் பார்த்தீங்கன்னா சீசன் வைஸாக வரும்ன்றாங்க, சில பேர் மூவியாக தான் தர போகிறாங்கன்றாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. போர்டபுள் அவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா முஹேன் ட்ரெயின் கிடத்து லைக் சீசன் எபிசோடை ப்ரீமியர் பண்ணியே காசு எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. லைக் டிஸ்பேர்மெண்ட் தான் கேஸ் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் சீசன் 3 ஃபஸ்ட் எபிசோடாக இருந்தாலும் சரி, லைக் ஃபஸ்ட் எபிசோட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 hours கிட்ட 1 hour கிட்ட எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே போட்ட எபிசோட்ஸ் 2 உள்ளே சேர்த்து விட்டு கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்லதாக இல்லை. ஆக்சுவலி இப்போ தான் எபிசோட் டைட்டிலோடய சேர்த்தே போடுறானுங்க. அது ஒரு விஷயம். லைக் ஒரு தேட்டரில் உட்காந்து அனிமே பார்க்குற எஃபெக்ட் தான், லைக் அனிமே எபிசோடுக்கு அனிமே பார்க்குற அந்த எஃபெக்ட் தான் கிடைக்கிது. பெருசாக அந்த மூவியே கிடைக்கல. அதுன்னு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு எபிசோடுக்காக அதை பார்க்கணுன்ற விஷயமும் கிடையாது. அதனால தான் பெரிய டிஸ்அப்பாயின்மெண்ட்டை நான் சொல்கிறேன். லைக் எந்த இடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணால் கலெக்ஷனும் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட்லி அந்த விஷயத்த பேசிக்காக மாற்றிடலான்னு நினைக்கிறேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இருக்குல்ல மூவியை ரிலீஸ் பண்ணாங்க சொன்ன மாதிரி ரிலீஸும் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சொன்ன பேர் May 4 ரிலீஸ் ஆக போகுதுன்றது நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.